இந்த நாள் ஆகஸ்ட் 16ஆம் தேதி 2024 வெள்ளிக்கிழமை, குரோதி வருடம், ஆடி மாதம் 31ஆம் திருநாள், காலை 10:35 வரைக்கும் ஏகாதசி திதி. ஏகாதசி திதி அன்னைக்கு பொதுவாகவே நிர்ஜலமாக உபவாசம் இருக்க வேண்டும். அதே மாதிரி இந்த நாளுடைய நட்சத்திரம் பார்க்கும்பொழுது மூலா நட்சத்திரம், தனுசு ராசி, ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம், கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெல்லம் சாப்பிட்டு போங்க, மனசுக்கு நிம்மதி தரும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் அற்புதமான நாள். 9ஆம் இடத்துல சந்திரன் தொடர்பு வருகிறது. கேத்து உடைய நட்சத்திரம். கேத்துன்னா ரகசியம்னு சொல்லுவோம். ஆனால் எந்த அளவுக்கு இன்றைய நாள் நீங்கள் ரகசியமாக ஒரு காரியத்தில் ஒரு முனைப்புடன் செயல்படுகிறார்களோ அதில் உங்களுக்கு வெற்றி ஏற்படும். எங்கேயார போகணுன்னா கூட எங்கே போகிறேன்னு சொல்லக்கூடாது. சொல்லாமல் போனீங்கன்னா அந்த காரியம் ஜெயிக்கும். ஊருக்கே தண்டோரா போட்டு நான் இதுக்கு தான் போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது அப்போவே ஃபெயில் ஆகிடும். யாரெல்லாம் கெமிக்கல் இன்ஜினியராக இருக்கீங்களோ, வெளிநாட்டில் கெமிக்கல் சம்மந்தப்பட்ட தொடர்புகளில் வேலை செய்து கொண்டு இருக்கக்கூடிய நபர்கள் இருக்கீங்களோ, மருத்துவர்களாக இருக்கீங்களோ, அத்துணை பேருக்கும் ஏற்றத்தை கொடுக்கும். உங்கள் அப்பா அம்மா சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கலாம். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சரணாகதி தான் ரொம்ப முக்கியமானது. காலில் டைரெக்டாக விழுந்துடணும். அப்பா எனக்கு ஒன்றும் தெரியாது, தயவுசெய்து என்னை மன்னிச்சுக்கோ. உங்கள் சைடில் தப்பு இருந்தாலும் இல்லைனாலும் அப்பா அம்மாவுடைய காலில் விழுந்து நமஸ்காரம் செய்வது, அவங்களுடைய வேண்டுதல் அப்படிங்கிறது நீங்கள் வைக்கிறதுல தப்பே கிடையாது. நீங்கள் பண்ணி பாருங்கள், அதில் எவ்வளோ சந்தோஷம் உங்களுக்கு இருக்குன்னு பாருங்கள். சில பேருக்கு அது ஒரு மாதிரி நெகட்டிவாக கூட தோணலாம். எனக்கு அதில் பிரச்சனை கிடையாது. ஆனால் இப்படி தான் நீங்கள் அவங்களுடைய ஆசீர்வாதத்தை பெருக முடியும். அவ்வளோதான். விநாயகரை மனசார வணங்குங்க, நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ராசியா நிறம் வயலட் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இரவு நேரத்தில் பயணம் இருப்பதற்கான வாய்ப்புகள். சனி நின்ற நட்சத்திரம் கேத்துன்னா இரவு நேரத்தில் பயணம். மெடிக்கல் லேப் டெக்னீஷியனாக இருக்கக்கூடிய நபர்கள் இன்றைய நாள் யாருக்கா உடம்பு சரியில்லைன்னு போய் ரிப்போர்ட் எடுத்திங்கன்னா ஃபால்ஸ் ரிப்போர்ட் வரும். நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஐ ஹாவ் நோ டவுட், எந்த விஷயத்த பண்ணாலும் சக்ஸஸ் கொடுக்கும். ஏதாவது ஒன்று நம்மக்கிட்ட இல்லையே, ஒரு மாதிரி போராடுற மாதிரி குணம் வரும். ஆனால் ரியாலிட்டி இந்த நாள் சின்ன ஒரு சுணக்கம் தான், சின்ன ஒரு தயக்கம் தான். இந்த மாதிரி நாட்களில் அஷ்டமத்தில் கேது நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார் அப்படின்னா நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் உச்சிஷ்ட மகா கணபதியே நமகா. எப்படி? உச்சிஷ்ட மகா கணபதியே நமகா. 8ஆம் இடம்னா எச்சல்னு சொல்லுவோம். அதில் கேது என்கின்ற கூடிய கிரகத்தை குறிக்கக்கூடிய ஞான மோட்ச காரகனாக இருக்கக்கூடிய விநாயகர். அதனால் உச்சிஷ்ட மகா கணபதியே நமகான்னு நீங்கள் மனசில் அசை போட்டுட்டே இருந்தீங்கன்னா எவ்வளோ மோசமான நிலைமையாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அப்படியே பல்ட்டி அடித்து உங்களுக்கு சாதகமாக பேசுவாங்க. இந்த மாதிரி நிறைய இடங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அது இன்றைய நாள் உங்களுக்கு நடக்கும். நைட்டு தூக்கம் வராமல் இருக்கலாம், நைட்டு ட்ராவல் பண்ணலாம், இல்லை வயிறு ஒரு மாதிரி உபசமாக இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று தான் நடக்குமே தவிர பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. தைரியமாக இருக்கலாம். வண்டி வாகனங்களில் மெயின்டெனன்ஸ்லாம் ஏதாவது நடக்கிற மாதிரி இருக்கும், அதுவும் பார்த்துங்க. அவ்வளோதான். மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு ஒயிட் கலர் யூஸ் பண்ணுங்க, நல்லா இருப்பீங்க. மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 7ஆம் இடத்துல சந்திரன் நின்ற நட்சத்திரம் கேத்து. யாருக்கிட்ட சரணாகதி அடைனா உங்கள் வாழ்க்கை துணை கிட்ட போய் சரணாகதி அடைஞ்சிடணும். அம்மா தாயே நீ என்ன சொல்றியோ நான் கேட்குறேன்னு நீங்கள் சொல்லிடணும். ஏன்னா கேத்துங்கிறது புத்திசாலித்தனம் கிடையாது, ஞானம். புத்திசாலித்தனத்தின் 10 மடங்கு உயர்வான ஒரு குணம்தான் ஞானம். அதனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யாரை பார்க்குறீங்களோ அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனையை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். வியாபாரம் சிறந்து விளங்கும். பெரிய விஷயங்கள்லாம் ஈஸியாக நடக்கும். ஆனால் சூக்ஷ்மமாக ரொம்ப நுண்ணிய அறிவை கொண்ட நபர்களாக இன்றைய நாள் நிறைய பேரை பார்ப்பீங்க. பயங்கர அறிவு, புத்திசாலித்தனம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இன்ஃபேக்ட் உங்கள் வாழ்க்கையில் இன்றைய நாள் நல்ல ஒரு அந்யோன்யத்தை பார்க்கக்கூடிய அற்புதமான நாள். ஹேரம்ப கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பொன்னிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தயவுசெய்து இன்றைய நாள் முடிஞ்ச அளவுக்கு டவுட் படாதீங்க. கெமிக்கல் கிராஜுவேட்ஸ்க்கு சூப்பராக இருக்கும், மருத்துவர்களுக்கு நன்னா இருக்கும், மெடிக்கல் லேப் டெக்னீஷியனாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு நன்னா இருக்கும், அனலிட்டிக்ஸ் பண்ணக்கூடிய நபர்களுக்கு நன்னா இருக்கும், ஆடிட் பண்ணக்கூடிய தொழில்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நன்னா இருக்கும், எடிட்டிங் பண்ணக்கூடிய நபர்களுக்கு நன்னா இருக்கும். கேத்துங்கிறது கடின்னு சொல்லுவாங்க. அதனால் வீட்டில் நாய்க்குட்டி கிட்டலாம் இன்றைய முடிஞ்ச அளவுக்கு விளையாடாமல் இருக்கிறது நல்லது. யாரையும் டவுட் படாதீங்க. தேவையில்லாமல் பிரிவினைவாதத்தை உருவாக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுறது கவனம் தேவை. மற்றபடி இன்றைய நாள் உங்ககிட்ட யாருமே பக்கத்தில் வர முடியாது. பிகாஸ் யூ ஆர் வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். எஸ்னா எஸ், நோன்னா பழிச்சுன்னு சொல்லிடுவீங்க. இந்த நாள் அர்த்த திரிகோணம் பயங்கர ஆக்டிவாக இருக்கிறதுனால ரகசியமான பண வரவு, துட்டு வரும். அதுதானே வேணும். இப்போ பெரிய அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு
கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆஞ்சநேயரை மனசார வணங்குங்க, நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஆத்ம கலைகள்னு சொல்லக்கூடிய யோகாசனத்தில் அதிகமான ஒரு ஈடுபாடு ஏற்படும். ஒரு சில பேருக்கு பாடகர்களுக்கு நல்லா இருக்கும். வேதம் கற்பிக்கக்கூடிய பிராமணர்களுக்கு நல்லா இருக்கும். நிறைய பூஜைகள், ஹோமங்கள், புனஸ்காரங்கள், வைதீகம் செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதெல்லாம் கலை சம்பந்தப்பட்ட கலை உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த டிபார்ட்மெண்ட்டில் எந்த கலையாக இருந்தாலும் சரி, இன்றைய நாள் பெரிய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. இன்றைய நாள் உங்கள் குழந்தைகள் லைட்டாக டிப்ரெஷன் ஆவாங்க. அதனால் கொஞ்சம் தட்டி கொடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் அவங்களுடைய லைஃப்பை முன்னோக்கி போகலாம். எந்த பாதிப்பும் கிடையாது. குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு லாவெண்டர் கலர் யூஸ் பண்ணுங்கள், நல்லா இருப்பீங்க. கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் ஹேண்டில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு நல்லா இருக்கும். நிறைய பேர் ட்ரெயினர்ஸாக இருப்பீங்க. ஒரு விஷயத்தை மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்குற மாதிரி, அது லைஃப் கோச்சுன்னெலாம் சொல்லுவோமே. உங்கள் லைஃப்பை நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு போகணும், காலையில் எந்திரிச்சோன்னு என்ன பண்ணணும், 7 மணிக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய கோச்சிங் கொடுப்பாங்க. அவளுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். பொதுவாகவே உங்களுடைய அம்மா என்ன சொல்கிறாங்களோ, தாய் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுன்னு போனாவே சூப்பராக இருப்பீங்க. தாய் வழி பாட்டி இன்றைய நாள் கொஞ்சம் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுப்பாங்க. சொன்னதையே 4 தடவை சொல்லுவாங்க. தப்பு கிடையாது, உட்காந்து கேளுங்க. அது ஒரு சுவாரஸ்யமாக சந்தோஷமாக இருக்கும். கேட்கறக்கே ஒரு இனிமையாக இருக்கும். சில பேருக்கு பிடிக்காது, ஆனாலும் இன்றைய நாள் கேட்கும் பொழுது உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். உங்களுக்கு இருக்கோ இல்லையோ அவங்களுக்கு இருக்கும். அதனால் நிறைய பிரச்சனைக்குரிய விஷயங்கள்லாம் இன்றைய நாள் உங்கள் பாட்டி கிட்ட சொல்லி நீங்கள் மகிழக்கூடிய பிராப்தம் இருக்கிறது. இன்றைய நாள் யாரெல்லாம் கடை போட்டு வியாபாரம் செய்யக்கூடிய, சணல் நூல் வைத்து வியாபாரம் செய்யக்கூடிய எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி, கெமிக்கல் உற்பத்தியாளர்களாக இருந்தாலும் சரி, ஃபார்மா உற்பத்தியாளர்களாக இருந்தாலும் சரி, அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அகத்தியர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிரவுன் நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இதுக்கு இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10:30 மத்தியானம் 1 மணிக்குள்ள ஒரு ஃபோன் வரும். ஆக்சுவலாக பார்க்கும்போது உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை யாருன்னு கூட தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அவர் பெருசாக உங்ககிட்ட பழகி இருக்க மாட்டார். இன்றைய நாள் அந்த ஃபோன் எடுக்கும் பொழுது அவர் பிரச்சனை, அவருக்குள்ளே இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸு, அவரோட ரகசியங்கள் எல்லாத்தையும் உங்ககிட்ட கொண்டு கொட்டுவார். இது நடந்தே தீரும். ஸோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறையா பேருடைய ரகசியங்களை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாள். கிருஷ்ண பரமாத்மா எப்படி கையை வச்சுட்டு கீதாச்சாரம் உபதேசம் பண்ணுறாரோ அந்த மாதிரி நீங்கள் மற்றவங்களுக்கு தென்படுவீங்க. ஸோ துலாம் ராசி நண்பர்களுக்கு இன்றைய நாள் வேற ஒரு விஷயம் நடக்கப்படுது. ஸோ யூ வில் பி வெரி ஹாப்பி. ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வயலட் நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அறிவு கூர்மை, சிந்தனை ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் அதனுடைய பேச்சு அதன் ரூபமாக தெரியும். நீங்கள் பேசுனீங்கன்னா வேதாந்த சித்தாந்தமாக பேசுகிற மாதிரி இருக்கும். யாருக்குமே என்ன சொல்ல வரீங்க, தயவுசெய்து அதை சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி தான் பேசுவாங்க. இதனால் என்னன்னா, அந்த விஷயங்களில் எதுவுமே, அதாவது பற்றற்ற நிலைமைன்னு சொல்லுவோம்ல, ஒரு சன்னியாசி பேசினார்னா எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி உங்களுடைய பேச்சு இருக்கும். ஆன்மீக சொற்பொழிவாளர்களுக்கு நன்னா இருக்கும். ஒரு விஷயத்தை போதிக்கக்கூடிய நபர்களுக்கு நன்னா இருக்கும். கெமிக்கலை வியாபாரம் செய்யக்கூடிய நபர்களுக்கு நன்னா இருக்கும். அறிவு கூர்மை, புத்திசாலித்தனம் ரொம்ப அதிகமாக உங்களுடைய பேச்சு திறமையில் தெரியும். அதனால் குடும்பத்தில் சந்தோஷமான விஷயங்கள் நிறைய நடக்கும். இன்ஃபேக்ட் இன்றைய நாள் உங்கள் வாழ்க்கை துணைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய உடம்பு பாதிப்புகள் கூட நிவர்த்தி ஆகக்கூடிய பொன்னான நாள். குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லக்னத்தில் சந்திரன் இருக்காரு, கேது நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். காலபுருஷனுக்கு 9ஆம் வீடு. ஸோ பூஜை புனஸ்காரங்கள், ஆன்மீகம், இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் ரொம்ப அதிகமாக வரும். ஸோ இதுதான் கரெக்டுங்கிறக்கூடிய ஒரு ஞானத்திற்கான ஒரு பாதையை இன்றைய நாள் நீங்கள் தேடிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள். எதிர்பாராமல் ஒரு சில பேருக்கு குருமார்களுடைய தரிசனம், சன்னியாசிகளுடைய மகான்களுடைய தரிசனம் கூட கிடைக்கலாம். ஒரு சில பேருக்கு அது உங்களுடைய கனவுகள் ரூபத்திலையும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாமே இன்றைய நாள் நடக்கும். நிறைய பேருக்கு குடுக்கல் வாங்கல்ல சில ரகசியத்தை காக்க வேண்டிய ஒரு நிலைமைகள் இருப்பீங்க. யதார்த்தமாக எல்லாருக்கிட்டையும் பழக முடியாது. இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் இதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம், பெரிய பாதிப்புகள் எல்லாமே ரொம்ப சூப்பராகவே செட் ஆகும்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரிஷி முனி சன்னியாசிகளை வழிபாடு செய்வது. யார் வேணா இருக்கலாம், உங்கள் குருமார்களாம் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். காஞ்சி மகா பெரியவரை வழிபாடு பண்ணுங்க, நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ராசியா நிறம் வெள்ளை நிறம்.
மகர ராசியில் இது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரயஸ்தானத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கார். விரயஸ்தானத்துல கேது நட்சத்திரம் உட்காரும் பொழுது இன்றைய நாள் உபவாசம் இருந்தீங்கன்னா உங்களுடைய வயசுக்கு ஏற்பவாறு எந்த லட்சியத்தை நீங்கள் பெற வேண்டும் என்று நம்புகிறீர்களோ நீங்கள் செய்யக்கூடிய உபவாசத்தில் அதை நீங்கள் சங்கல்பமாக செய்து உபவாசம் இருந்து சுவாமியை வணங்கும் பொழுது கண்டிப்பாக நடக்கும். இந்த நாள் எப்படியார் ட்ரை பண்ணுங்க. அட்லீஸ்ட் ஒரு வேளையார் சாப்பிடாம இருக்க முடியுமான்னு பாருங்க. எப்பவுமே வயிறு முழுக்க இருக்கும்பொழுது எண்ணெய் தூக்கத்துல தான் போகுமாமா, அந்த ஆன்மீகத்துல போகாதாமா. ஸோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஆன்மீக திருத்தலங்களுக்கு நீங்கள் சென்று வருவது, நிறையா வேறு மொழி பேசக்கூடிய மனிதர்களை சந்திப்பது, சில பேருக்கு இடமாற்றங்கள் கொடுப்பது, சில பேருக்கு என்னோட வாட் இஸ் ஆக்சுவல் சொல்யூஷன்னு தெரியாமல் நிறைய அலையிற மாதிரி நிலைமைகள்லாம் வரலாம். அதெல்லாம் வராமல் இருக்கணும், நெகட்டிவிட்டி வராமல் இருக்கணும்னா இந்த நாள் வரைக்கும் மெயினாக விநாயகர் வழிபாடு பண்ணுறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பிங்க் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபஸ்தானம்னு சொன்னால் அது இன்னொரு திரிகோணத்தையும் ஆக்டிவேட் பண்ணும், 3ஆம் இடத்தையும் ஆக்டிவேட் பண்ணும், 7ஆம் இடத்தையும் ஆக்டிவேட் பண்ணும், 11ஆம் இடத்தையும் அது ஆக்டிவேட் பண்ணுறது. ஸோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வேறு மொழி பேசக்கூடிய மனிதர்கள், அதிகமான ஞானம் கொண்ட நபர்கள், அதே மாதிரி பார்க்கறக்கு ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி இருப்பாங்க, ஆனால் அவங்கக்கிட்ட இன்றைய நாள் ரொம்ப நல்ல விஷயங்கள் ஏராளமாக இருக்கும். இந்த மாதிரி ஆட்கள் மூலிமா உங்களுக்கு நிறைய தனலாபங்கள் கொடுக்கும், அறிவு உங்களுக்கு நிறைய வளரும், பெரிய ஏற்றங்கள் கொடுக்கும், நல்ல நண்பர்களோட பயணங்கள் கூட செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய பொன்னான நாளாக இருக்கப்படுது. ஹேரம்ப கணபதி வழிபாடு பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பொன்னிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 10ஆம் இடத்துல சந்திரன் நின்ற நட்சத்திரம் கேத்துனா வேலைக்கு போறதுக்கு இன்ட்ரெஸ்டே வராது. வேலைக்கு போனாலும் சம்மந்தம் இல்லாமல் பேசிட்டு இருப்பீங்க, இல்லை அந்த வேலை பார்க்கக்கூடிய இடமே உங்களுக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நபர்கள்லாம் சிம்பிளான சொல்யூஷன் எந்திரிச்சோன்னே இன்றைய நாள் வல்லப கணபதி அவரை வழிபாடு செய்து விட்டு போகிறது வேலையில் மாற்றம் வேண்டுமென்றால் கண்டிப்பாக நடக்கும். உங்களுடைய உயர் அதிகாரிகள் கொஞ்சம் கூட உங்ககிட்ட ஒரு பக்குவமாக நடந்துக்கிற மாட்டேங்கிறாங்க, இல்லைன்னா ரொம்ப கோவப்படுறாங்க அப்படின்னா அந்த கோபத்தை தணிப்பார். நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல அசாதாரணமான ஒரு சூழலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அந்த சூழலை மாற்றுவார். மனக்கசப்புகள் நிறையா இருந்ததுன்னா அந்த மனக்கசப்பை தீர்ப்பார். ஸோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வல்லப கணபதி வழிபாடு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். இன்றைய நாள் யாருக்கு பெரிய சக்ஸஸ் கொடுக்க போகிறதுன்னா, நம்பர் 1 சொன்னால் கும்பம் தான், நம்பர் 2 துலாம், நம்பர் 3 மிதுனம். மற்ற அத்தனை பேருக்குமே ஆவரேஜாக நல்லா இருக்கிறது. அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனே நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணு குண்வந்து. ததாஸ்து. நன்றி, வணக்கம்.